இது நம்ம மருதநிலா. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா எங்கள் யான்புலேருந்து இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ராபிக்கு போகிறோம். அங்கே நம்ம சொந்தங்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட போயிட்டு ஈதை செலிப்ரேட் பண்ணணும்னு போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ வண்டியில் ஏறி உட்காந்துச்சு. நம்ம முகேஷ் பாய் தான் வந்து இப்போ ட்ரைவ் பண்ண போகிறாப்புல ஒரு 200 கிலோமீட்டருக்கு. பின்னாடி இருக்கிறது நம்ம திருநெல்வேலியை சேர்ந்த அருண். ஓகே பாய், போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடத்துலேருந்து எங்கள் இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து இதான் மெயின் ரோடை பிடிச்சி இதில் ஏறி இப்போ ஒரு 200 கிலோமீட்டர் 195 கிலோமீட்டர் பக்கம் 200 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். அதுக்கான பாதைகள் தான் இது. இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ரமலானுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பள்ளிவாசலில் வந்து தொழுகை நடத்திக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணி நம்ம போகணும். இப்போ இந்த பாதையில் தான் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவலு பார்ப்போம். அதை வந்து என்னோடைய பயணம் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதான் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த வீடியோ வந்து வெளிலேருந்தும் நிறைய பேர் பார்ப்பீங்க. அப்படிங்கிறதுனால பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சவுதினா இதுதான் பாலைவனம்னா சுத்தமாகவே இந்த நாடு வந்து பாலைவனம்னு சொல்ல முடியாது. இதோட நிலப்பரப்பில் 90% வந்து மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத மீன்ஸ் எல்லாம் பாலைவனமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து வாழ முடியாது. மற்ற இருக்கிற 10% தான் வாழ்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய நாடுன்னு எதோ சொல்லுவாங்கன்னா ரஷ்யா தான் வந்து ஏரியா வைஸ் பெரிய நாடு. அதுக்கு அடுத்தது இருக்கிறது கனடா, அதுக்கப்புறமேலு யூஎஸ்ஸு. நம்ம இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது. சவுதி அரேபியாவோட நிலப்பரப்பு வரிசையில் அது இருக்கிற இடம் 13வது இடம். ஏன்னா மிகப்பெரிய நிலப்பரப்பு, பெரும்பாலான பகுதி வந்து பாலைவனம் தான். அதனால் மக்கள் வந்து சொன்ன மாதிரி மீதம் இருக்கிற அந்த ஒரு 10% தான் வாழ்கிறாங்க. அந்த 10%லேயும் பெரிய நகரம்னு பார்த்தோம்னா இந்த நாட்டோட தலைநகரமான ரியாது தான். அதுக்கு அடுத்தது பெரிய நகரம்னா தமாமு. அதுக்கப்புறமேலு தமாம் கிடையாது, ஜெத்தா தான் 2வது பெருசு. அதுக்கப்புறமேலு தமாம். அதுக்கப்புறமேலு தான் மற்ற நகரங்கள்லாம் வரும். யான்புவாக இருக்கட்டும், மற்ற நகரங்கள். இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பகுதிகள். இப்போது போகிற வழியில் இந்த ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் தான் நிப்பாட்டியிருக்கோம், வண்டிக்கு வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. இப்போ சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே இருக்கும். எல்லாமே மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்து டீ கடை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார் ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம வண்டிக்கு வந்து பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி பெட்ரோல் விலை என்னங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ரேட்டு படி பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் எழுதலை, அந்த பக்கத்தில் எழுதியிருப்பாங்க, அதை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலோட விலை வந்து கம்மியாக தான் இருக்கும். வரி வந்து ரொம்ப குறைவு. என்ன காரணம்னா இங்கே வந்து தான் பெட்ரோலை வந்து எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சவுதி தான் வந்து அதிகமான ஆயில் வந்து ஸ்டோரேஜ் உள்ள நாடில் வந்து சவுதி தான் வந்து முதல் இடத்துல இருக்குது. அதிகமான கனிம வளங்கள், அதாவது கேஸ் இருக்கிறதுல வந்து 3வது இடத்துல இருக்குது, இயற்கை வாயு கேஸு. சரி, ஓகே. இப்போ வந்து இன்றைக்கி பெட்ரோலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2 ரியாலு 33 ஹலாலா. அப்படின்னா வந்து இந்த நாட்டு காசு வந்து நம்ம ஊரில் ரூபாய் மாரி இங்கே வந்து ரியால்னு சொல்லுவோம். இது 2 மாடலு, ஸ்பீடு பெட்ரோலு, நார்மல் பெட்ரோல். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி 95, 91 கிரேடு. இது வந்து 2.3, அது வந்து 2.1. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஊர் காசு வந்து 50 ரூபா வரும். அவ்வளோதான் ஒரு லிட்ரு. இங்கே வந்து வரி அதிகம் கிடையாது. நம்ம ஊரில் வந்து அந்த வரி, மாநில வரி, தேசிய வரின்னு சொல்லிட்டு அதிகமான விலை. இங்கே அப்படி கிடையாது. இப்போ நம்ம வந்து பயணத்தை வந்து திரும்ப தொடர்ந்தாச்சு. பயணம் வந்து ராபிக்கை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சவுதியில் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற நிலம் அமைப்பாக இருக்கட்டும், இங்கே இருக்கிறதெல்லாம் எப்படின்னு தெரியும்.
ஆடு ஆடு ஆடணும் ஆடணும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. அவங்களுக்காக தான் வந்து போகிற வழியையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் இருக்கும் இந்த இடம். அடுத்து வந்து இங்கே வந்து சில நகரங்களுக்கான ஏரியாலாம் போட்டிருக்காங்க. ஜெத்தா, மெக்கா, மெதினான்னு சொல்லுவாங்க. இங்கே இஸ்லாமியர்களோட புனிதத்தலமாக அவங்க சொல்கிறது வந்து மெக்கா, மெதினா. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்துடணும்னு நினைப்பாங்க. அது இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த அல்மராய், நம்ம ஊரில் ஆரோக்கிய பால் மாதிரி இங்கே வந்து அல்மராய். நம்ம ஊரில் ஆரோக்கிய பால், அப்புறம் தமிழ் பால்லாம் இருக்குல்ல, அதுமாரி இங்கே அல்மராய்ங்கிறவங்கலாம் வந்து ஒரு பியூர் மில்க்கு. இதை வந்து இங்கே சவுதி ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணிடுறாங்க. கல்ஃப் ஃபுல்லாகவும் சொல்லலாம். மற்ற குவைத்துலலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காப்புல. அதனால் அல்மராய்ங்கிறது சுத்தமான பால் கொடுக்குற ஒரு பால் கம்பெனி. இப்போ பார்த்திங்கன்னா ரோடெலாம் வந்து இப்போ டெவலப் ஆன கண்ட்ரிங்கிறதுனால எல்லாமே நேர் ரோடாக தான் இருக்கும். இதே நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா வளைஞ்சி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடெலாம் வந்து இப்போதைக்கு டெவலப் பண்ண கண்ட்ரிங்கிறதுனால தான் வந்து சாலைகள்லாம் நேராக தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து மேஜரான வளைவு அப்படி யூட்டர்னு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எல்லாம் நேராக இருக்கும். அதனால் விபத்துகள் வந்து ரொம்ப குறைவாக நடக்கும். வண்டிலாம் நல்ல வேகமாக போகலாம். 120, 140 கிலோமீட்டர். இங்கே லிமிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் லிமிட்டு வந்து 140 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போனால் தான் பிரச்சனை. என்னென்னா கேமரா இருக்கும் அங்கங்கே. அதில் கேமரா அடிச்சிச்சின்னா அது ஒரு லிமிட்டு 140 வரைக்கும் போகிறது வந்து நம்ம 150 போனோம்னா அது ஒரு ரேட்டு, 150லேருந்து 160 போனோம்னா அது ஒரு விலை. அதுதான் இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று போட்டிருக்கு. ஏன்னா மெக்காவுக்கான டிஸ்டன்ஸு அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து மெக்கா போகிறதுக்கான மெயினான ஒரு வழி. இது மெயின் ரோடு எப்படின்னா யான்புலேருந்து அப்படிங்கிறனால இதை அந்த இடத்துல அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த சேனலில் 2021 வாக்கில் துபாயில் நம்ம சுற்றிக்கிட்டு இருந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். அதில் வந்து துபாயோட ஹிஸ்ட்ரியை சும்மா லைட்டாக சொல்லியிருப்போம். சும்மா கொஞ்சமாக வந்து மேலோட்டமாக சொல்லியிருப்போம். அதே போல் சவுதியோட வரலாறு வந்து தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அப்படியே மேலோட்டமாக சொல்கிறோம். அப்படியே கதை போல் கேளுங்க. ஆக்சுவலாக வந்து துபாய் அந்த நாடு மாதிரியே வந்து சவுதியும் எப்படிப்பட்ட ஒரு நாடு தான், ஒரு பாலைவன நாடு தான். இங்கேயுமே வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு சரியாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து 90 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் வந்து மீன் பிடிக்கிறதும் பேரிச்சம்பழங்கள் இதுதான் வந்து அதை விருப்பிக்கிறதா இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நறுமணங்கள், வாசனை திரவியங்கள், இங்கே வந்து சில பட்டைகள்லாம் கிடைக்கும், நறுமண பட்டைகள்லாம். அந்த பட்டைகளை வந்து விற்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் வரலாறுலேயே பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த அரபு நாடுகளை வந்து எந்த ஒரு நாடுகளும் வந்து காலனிக்கம் பண்ணவே இல்லை. அப்பப்போ வந்துட்டு ஒரு போர்ட் மாரி யூஸ் பண்ணிட்டு போவாங்களோ ஒழிய இந்த நாடை வந்து காலாந்திக்கம் நம்மளோட இந்தியாவாக இருக்கட்டும், மற்ற நாடுகள்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணாங்கள்ல, அதே போல் வந்து இந்த நாடுகளை வந்து வரலாற்றில் எந்த மாதிரி வந்து பண்ணலை. அங்கங்கே வந்து அவங்களோட போர்ட்டை வச்சுக்கிட்டாங்களே ஒழிய மற்றபடி வந்து ரூல் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா இந்த நாட்டில் வந்து இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றும் அந்த நேரத்தில் தெரியலை. ஆயிலை பற்றியான ஒரு அறிவு வந்து அந்த நேரத்தில் கிடையாது. அப்படி இருந்த காலகட்டம். அப்படியே பல மன்னர்கள் அப்போதைக்கு இருந்திருக்காங்க. இந்த சவுதியுமே பார்த்திங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னா பல சின்ன சின்ன நாடுகளாக தான் இருந்திருக்கு. இப்படி இருந்ததை வந்து இப்போ இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் பிரின்ஸாக இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் சல்மான். அரசராக இருக்கிறது வந்து சல்மான், கிங் சல்மானுங்கிறவர் தான் அரசராக இருக்காப்புல. அவங்களோட அப்பா அப்துல் அசீஸ்னு ஒருத்தர் இருக்காப்புல. அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் சவுதி அரேபியாவை வந்து உருவாக்குனவர். எப்போ அவர் மேக் பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா 1932 வந்து இந்த நாட்டை வந்து 4 பக்கமாக இருக்கிற சவுதியை வந்து ஒரு இதாக சேர்த்து ஒரு நாடாக சவுதி அப்படிங்கிற ஒரு நாடாக வந்து உருவாக்குறாங்க. அப்போ வந்து ஆல் சவுதீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் நாளடைவில் வந்து சவுதி அரேபியான்னு பேரை வந்து மாற்றிட்டாங்க. இப்படி தான் வந்து நாடு வந்து உருவாகிருக்கு. எப்போ 1932. அதுலேருந்து ஒரு 6 வருஷம் கழித்து 1938 வாக்கில் பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் வந்து இங்கே ஆயில் அதோட இருப்பு வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேல தான் வந்து அமெரிக்காவோட
ஒரு கூட்டு முயற்சியில் வந்து அவங்கள வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஆயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து அதை வந்து ரிஃபைன் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பங்கு அந்த நேரத்தில் வந்து யார்கிட்ட இருந்திருக்குன்னா இவங்கள்ட்ட தான் இருந்திருக்கு. யார்கிட்ட? அமெரிக்காவிட்ட தான் இருந்திருக்குது. சரி, ஓகே, அதை பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா யான்போலேருந்து ராபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த பக்கத்துலேருந்து ஆக்சுவலாக வந்து இப்போ யான்போலேருந்து வந்து நம்ம இப்போ எக்ஸிட் ஆகிறோம். அதனால் இங்கே வந்து அந்தளவுக்கு ரொம்ப செக்கிங் அந்தமாரி ஒன்றும் இருக்காது. ஆனால் நம்ம அங்கேருந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கத்துலேருந்து இப்போ செக் பாயிண்ட்லேருந்து அந்த பக்கம், அதாவது அந்த பக்கம் தான் ராபிக் இருக்குது, ஜெத்தா ராபிக்லாம் அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து நம்ம வர்றப்போ வந்து செக் பண்ணுவாங்க ஏதாவது. ஏன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறனால வந்து யான்புங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அதனால் வந்து இந்த இடத்துல செக்கிங்லாம் ரொம்ப இதாக நடக்கும். அதனால் இப்போ ஒரு கம்பெனி வண்டியாக இருக்கட்டும், அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனி ஆளுங்களை வந்து ஏற்றக்கூடாது. ஏன்னா அப்படி ஏற்றினா வந்து அது கம்பெனிக்கே வந்து இது பண்ணுற மாதிரி, துரோகம் பண்ணுற மாதிரி ஒன்று. அடுத்து வந்து டாக்ஸி அடிக்கிற மாரி போயிடும். டாக்ஸி மாதிரி வண்டியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய ஒரு ஃபைனும் உண்டு, தண்டனையும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இதுதான் செக் பாயிண்ட்டு. இந்த இடத்துல போலீஸ்லாம் யாரும் நிற்கலை. இதே ஒரு வேளை நம்ம அந்த பக்கம் ரோட்டில் வந்திருந்தோம்னா ஆளுங்க நிற்பாங்க, செக்யூரிட்டி யாராவது ஒருத்தவங்க நின்று அவங்க ஃபோன் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 அந்த கிலோமீட்டர் தான் போகணும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 140. அடுத்தது எங்கள் ஆள் வந்து ஏறு முன்னேறு இது தடையே இல்லை காட்டாருங்கிற மாதிரி ஆள் பறக்க ஆரம்பிச்சிடுவாப்புல முகேஷ் பாய். இப்போ அடுத்து வந்து இதை எதுக்கு ஸ்லோவாக காட்டுறோன்னா இந்த இடத்துல தான் வந்து போட்டிருப்பாங்க ராபிக் எத்தனை கிலோமீட்டர்னு. அதான் ராபிக் பார்த்திங்கன்னா 134 கிலோமீட்டர். இந்த செக் பாயிண்ட்லேருந்து 134 கிலோமீட்டர். இப்போ நம்ம எங்கள் ரூம்லேருந்து செக் பாயிண்ட் வரைக்கும் ஒரு 134, ஒரு 60 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இப்போ அடுத்து போக வேண்டியது இன்னும் 134 கிலோமீட்டர் இருக்குது. அது இந்த ரோடும் அப்படிப்பட்ட ரோடு, கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். அதனால் நாங்கள் அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் அவ்வளோதான், அதுக்குள்ளே ராபிக்கே ரீச் ஆகிடலாம். இந்த செக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று கிராஸ் ஆனது, அதுதான் திறக்க போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து திறக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலை. ஆமாம், இங்கே பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இது பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே சவுதியில் வந்து ஒரு பக்கத்துலேயே இன்னொரு பக்கத்துக்கு போகிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 100 கிலோமீட்ரு 200 கிலோமீட்டர்லாம் அசால்ட்டாக போயிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு கடைக்கு போகணுன்னா கூட 100 கிலோமீட்டர் போவாங்க. ஏன்னா அந்தமாரி இங்கே வந்து அந்தமாரி பாருங்கள், எங்கள் ஆள் 140 போயிட்டுருக்காப்புல. அஜ்னர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது அப்படிங்கிற மாதிரி ஆள் 140 பறந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 140 போகலாம், அது வரைக்கும் போகலாம். என்னென்னா இங்கே ஸ்பீடு லிமிட்டு வேகத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 140 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். ஆனால் அதுக்கு மேலே போயிட்டு ஸ்பீடு கேமராவில் மாட்டினோம், முடிஞ்சிருச்சு. இதோ அடுத்த ஸ்பீடு கேமரா ஒன்று வருது. அதனால் ஆள் வந்து ஸ்பீடை குறைச்சிட்டாப்புல. இப்போ காட்டுறேன். ஸ்பீடு கேமராங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாரி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து கேமரா சென்சார் எல்லாம் இருக்கும். நம்ம அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் அது பிடிச்சிரும். இதுதான் ஸ்பீடு கேமராங்கிறது. இதில் அடிச்சிருச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும், 100 ரியாலு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட், ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த கிலோமீட்டர் நம்ம 140னா 140லேருந்து 150 வரைக்கும் ஒரு விலை, அந்த 150லேருந்து 160 ஒரு விலை, அப்படியே டபுள் ஆகும் அந்த மாதிரி. அடுத்து ராபிக் பார்த்திங்கன்னா 108. நம்ம அங்கேருந்து 134லேருந்து 108 வந்துருச்சு, அவ்வளோதான். அதுமாரி அடுத்து பாருங்கள், இங்கே ஒட்டகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஆடு மாடு மேய்கிற மாதிரி போட்டு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஹைவே வந்து சரியாந்திர பெரிய கனரங்கள் வாகனங்கள் காரெல்லாம் அடிக்கடி மெயினான ஒரு ஹைவேங்கிறதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு வேலி மாரி, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு வேலி ஒன்று அந்தமாரி போட்டு தான் தடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்து நாங்கள் போகிற அந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடல், இங்கே நடுவில் இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த ஒட்டகங்கள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒட்டகம்லாம் நல்ல காசு. இப்போ பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு வெறும் தரையை நக்கிற மாதிரி தான் இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரியும். நாங்கள் வண்டியில் போகிறப்பமே அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் கீழே இறங்கி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு சின்ன சின்ன செடிங்க வந்து அங்கே இருக்குது, சின்ன சின்ன புற்கள் வந்து அந்த இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை தான் அந்த ஒட்டகங்கள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம பாடத்திலே படிச்சிருக்கோம், ஒட்டகங்கள்லாம் ஒரே நேரத்துலேயே வந்து தண்ணியை வந்து 90 லிட்டர் வரைக்கும் குடித்து சேமித்து வைக்கும் இந்த மாதிரி. அப்படிப்பட்ட இதுதான். இன்னும் வெயில் காலம் வந்து இன்னும் பலமாக ஆரம்பிக்கலை. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30.
அதனால் வந்து வெயில் வந்து எங்களுக்கு ஏப்ரல் 30ங்கிறேன், மார்ச் 30 அப்போ தான் ரம்ஜானுங்க. ஆமாம், அது இன்னும் வெயில் வந்து பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், அடுத்தான் சதறணும் பதறணும் அடிச்சு எல்லாமே வந்து இதாயிரும். இப்படிப்பட்ட ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பாதுகாப்பு இதுக்கெலாம் வந்து இந்த இரும்பு வேலி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், இது வந்து ஏதாவது கொடுப்பீங்களாடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. இதோட நேரம்னு பார்த்து நாங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒன்று கூட வச்சுருக்கல. ஆமாம், சரின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. கிட்டக்க வந்து பார்த்துட்டு இந்த ஒட்டகங்கள்லாம் வந்து குட்டி தான், இது இன்னும் கொஞ்சம் வளரும். இதெல்லாம் இது ஒரு ரகம் ஒட்டகத்தில். நிறையா நம்ம மாட்டிலே வந்து நிறைய ரகம் சொல்கிற மாதிரி இந்த ஒட்டகங்களும் நிறையா ரகங்கள். ஆக்சுவலாக நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஒட்டகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுதி அரேபியாவில் தான் அதிகமான ஒட்டகங்கள் அதெல்லாம் இருக்குது வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதோட ஆரிஜின் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகம் வந்து சவுதியோடது கிடையாது. இது வந்து பாரசீகம், ஈரான், ஈராக், பாரசீகம் அந்த இடத்துலேருந்து இங்கே வந்தது தான், அங்கேருந்து அவங்க கொண்டு வந்தது தான். இதோட பூர்வீகமான இடம் வந்து இந்த பாலைவனம் அது கிடையாது. அப்படிப்பட்டது. இவங்க அரேபியன் குதிரைகள்னு வந்து ரொம்ப ஃபேமஸ். இவங்க வந்து ரேஸ் நடத்துகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பயன்படுத்துகிறதுக்கு குதிரைகள் வளர்ப்பாங்க. ஆனால் நான் இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே குதிரை அது பார்த்தது கிடையாது. ஒட்டகமாக தான் அதிகம் பார்க்குறது. அவ்வளோதான். அடுத்தது அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. சரி, ஓகே, விட்டதுலேருந்து ஆரம்பிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா 1938 தான் வந்து அந்த அப்துல் அசீஸுங்கிறவங்க அவங்களோட மன்னர் அவரோட தலைமையில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆயில் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆனது தான் சவுதி அராம்கோ. அப்படியே ஷேர் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 80-20ன்னு இருந்துச்சு. 20% வந்து எடுக்கிற இதில் வந்து 20% யாருக்கு கொடுக்கணும், சவுதி கவர்மெண்ட்டு கொடுக்கணும். மீதி இருக்கிற அந்த 80% அராம்கோ அமெரிக்கா அது எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அது 4 நாள் போக்கில் அப்படியே மாறி இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80-20 அந்த ஷேரில் இருக்குது. 80 அமெரிக்கா, 80 வந்து சவுதிக்கும், 20% வந்து யாருக்கு, அமெரிக்கா கொடுக்குற மாதிரி. அதாவது என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க, 1 லிட்டர் ஆயிலை வச்சு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் 80 ரூபா சவுதி எடுத்துக்கும், 20 ரூபா மட்டும் இந்த வச்சுக்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கொடுக்கும். அப்படி ஆகிடுச்சு. ஆமாம், இப்போ முன்னாடி அப்போதைக்கு இருந்த வேலைலாம் இப்போ இல்லை. இப்போ சவுதி சேஷன்னு சொல்கிறேன். சவுதி சேஷன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு தான் வந்து முன்னுரிமை, வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஆளுங்களுக்கு தான் இங்கே வேலைவாய்ப்பு கொடுக்கணும், லோக்கலில் உள்ளவங்களுக்கு 80% நம்ம ஆளுங்க தான் ஃபில் பண்ணணும். அது மற்ற ஸ்டேட்லலாம் கூட பாஸ் ஆகிட்டு 85% வந்து கர்நாடகாவில் வந்து 80% வந்து கர்நாடகா பீப்புள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பாஸ் ஆகிருக்குது. அதுமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2030 விஷன் 2030ன்னு சொல்லிட்டு ஒரு விஷன் வச்சுருக்காங்க. அது என்ன கான்செப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சவுதி, அதாவது முக்கியமான மேல் இடத்துல மேனேஜர், சூப்பர்வைசர் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான மேல் இடத்துல டிசிஷன் எடுக்கிற இடத்துல வந்து சவுதி தான் இருக்கணும். சவுதி மீன்ஸ் இந்த நாட்டுக்காரங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அதுவும் இப்போதைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதிகபட்சமாக இங்கே இருக்கிற நம்ம மேனேஜர் அந்த மாரிலாம் இருக்கிறவங்கலாம் ஆள் மாற்றிக்கிட்டு இவங்கள போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம ராபிக்கை வந்து நெருங்க போகிறோம். அதான் வண்டி பறந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ வேகத்துலலாம் போல், நான் வந்து ஹைப்பர் லேப்ஸில் போட்டு நல்லா வேகமாக காட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு வந்து வேகமாக தெரியும். இங்கே வந்து அதான் 140 கிலோமீட்டர், அதுக்கு மேலே போனால் ஏதாவது ஃபைன் அடிச்சிச்சின்னா, கேமரா அடித்தா அவ்வளோதான், நம்ம தான் தண்டை கட்டணும். கம்பெனி வந்து கையை விரிச்சிடும். இங்கே நீ ஏன் உன்னை யார் அவ்வளோ வேகத்தில் போக சொன்னதுன்னு கேட்கும். அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் இருக்கக்கூடாது. 140 தான் போகிறாப்புல, நான் கொஞ்சம் ஹைப்பர் லேப்ஸில் போடுறேன். இப்படி தான் இருக்கும் சவுதி வந்து. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும், நம்ம ஊரில் வந்து ஒரு கிராமமும் இன்னொரு கிராமமும் பக்கம் இருக்கும். ஒரு கிராமத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடு இருக்கும், இன்னொரு கிராமத்தில் ஒரு 100 வீடு இருக்கும். அதோட தூரம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா 1 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டரு, 2 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் இடைவெளியே 50 கிலோமீட்டர் இருக்கும். அப்படிப்பட்ட வருது. அவ்வளோதான், நம்ம வெற்றிகரமாக ராபிக்கோட புறநகரை வந்து அடைஞ்சாச்சு. அதுதான் வந்து சைடில் வந்து இருக்கிற அந்த வீடுகள். அதுதான் இப்போ நம்ம நகரத்துலேருந்து வந்தோம்னா இந்த இது வழியாக தான் வந்து வர மாதிரி இருக்கும், நகர்ப்புற ஏரியாலேருந்து. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான, நான் சொன்ன மாதிரி இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவான யான்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெத்தாவோட ரோடு. அதுதான், இதுதான் வந்து ஜுபைல்லேருந்து யான்புலேருந்து வந்து ஜெத்தாவிலேருந்து கட்டாயி உள்ளே வர்றது. இவங்க தான் 3 பேர், அப்பா, தாத்தா, அப்பா, புள்ள, 3 பேர் இவங்க. அடுத்தது வந்தாச்சு நம்ம
இதுதான் வந்து ராபிக் நகர். ராபிக் நகரில் பாருங்கள், நம்ம பக்கத்தில் வந்து புங்க மரம், வேப்ப மரம் வைப்போம். இவங்க வந்து இவங்களோட அந்த பேரிச்சை மரத்தை வைப்பாங்க. இதோட சீசன்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் அந்த ரேஞ்சு. வெல்கம். அந்த ரேஞ்சில் வந்து இது காய்ச்சி இருந்துச்சுன்னா நம்ம ஏறி பறிச்சுக்கலாம். வெட்டக்கூடாது, அவ்வளோதான். பறிச்சுக்கலாம். கீழே கிடக்கிறது குச்சி மாரி வச்சு உலுக்கி விட்டு எடுக்கலாம். இங்கே வருங்க, வீடை கட்ட சொன்னால் அரண்மனையை கட்டி வச்சுருக்காரு. சேர்க்கு இல்லை நிற்கிறாப்புல. ரைட்டு. அதான் இது அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து பறிச்சுக்கலாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இது யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பறிச்சுக்கணும். அதாவது நம்ம பாட்டுக்கு ரோடு இது வண்டி போகிற நேரத்தில் வந்து அளக்க வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டோம்னா போலீஸ் வந்தோன்னா பின்னாடியே போட்டு இங்கே வா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுவான். அந்தமாரி ஒரு இதுதான் வந்து ராபிக் மாநகர். இப்போ நம்ம அடுத்தது நம்ம நெருங்கிட்டோம். நம்ம ஈத் செலிப்ரேஷன் பண்ண வேண்டிய, நம்ம சொந்தங்களை பார்க்க வேண்டியதுக்கான தூரத்தை வந்து நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துருவோம். அவ்வளோதான். இதுதான் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யான்பு, அடுத்து வந்து இங்கே வந்து ராபிக்கு. நான் சொன்னேன் இந்த 2 ஊருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்தூரான்னு ஒரு ஊர் இருக்குது, அல்ரைஸ்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது நகராட்சி மாரின்னு வச்சுக்கலாம். நகராட்சி, ஆமாம், அந்தளவுக்கு தான். அங்கேயும் வந்து வீடுகள்லாம் ஒரு 1000 வீடு 500 வீடு அந்த வாக்கில் வந்து மக்கள் இருக்க தான் செய்வாங்க. இது ஒரு நல்ல இடம். இது இங்கே வந்து ராபிக்கில் வந்து நான் ரொம்ப நாள் இங்கே வந்து அலிபாய் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வெக்கேஷன் போன அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறா அங்கே வருவேன். இந்த இடம் ஒரு நிம்மதியான ஒரு இடம். இங்கே வந்து நல்லா நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். வெற்றிகரமாக வந்தாச்சு. அதான் வெற்றி குறி காட்டிக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், வந்தாச்சு. அடுத்தது நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்னென்ன அங்கே இருக்கிற மக்களை பார்த்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். இப்போ டாடாடாடாடாடா 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 டாடாடாடாடாடா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா, ஸ்பீடு கேமரா. அந்த கேமராவில் ஏதாவது அடிச்சிச்சு ஃபைனு 3000 ரியால். நம்ம ஒரு காசுக்கு 65,000 ரூபா சொச்சம் வரும். அவ்வளோதான். தெருக்களில் உள்ள பூந்து பார்க்க வேண்டியதான். பாருங்கள், நம்ம ஊரில் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து பைக்கு நிற்கும், இல்லை சைக்கிள் நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, காரு தான். இப்போ எல்லாம் வந்து எல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் திருவிழாவே ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி இண்டியா பேக் பண்ணி அதில் எல்லாம் புது சட்டைகளை போட்டுக்கிட்டு எல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து சுற்றுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. இதுலேயே நிறைய பேரை பார்த்தோம், எல்லாம் ஒரு சூட்கேஸோடு இருக்காங்க. என்ன டூர் மாரி எங்கேயாவது வெளில போகிறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் பார்க்குறப்ப சில சமயத்தில் வந்து என்னடா இவ்வளோ ஜாலியாக இருக்காங்களேன்னு தோணும். ஆனால் அவங்க இடத்துல இருந்தாலும் தெரியும் அவங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட இடம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தெருக்கு பிள்ளையார்கள் இருக்கிற மாதிரி இங்கே உச்சி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் ஒன்று இருக்கும். உலகத்திலே அதிகமான பள்ளிவாசல் இருக்கிற நாட்டில் வந்து சவுதியும் ஒரு நாடு. இந்தியா தான் முதல் இடம். அடுத்தது 5 இடத்துக்குள்ளே சவுதியும் இருக்குது. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு இடம். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஏதோ ஃபங்க்ஷன் மாரி நடக்குது. நிறைய பேர் இந்த வீட்டுக்குள்ளேருந்து வந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ட்ரீட்டு கொடுப்பாரு போல். சின்ன வாண்டுகள்லாம் அழகழகான சட்டையை போட்டு. இதுதான் ஒரு பெரிய பள்ளிவாசல். இங்கெல்லாம் வந்து இங்கேயும் வந்து சாப்பாடு தருவாங்க. நோன்பு நேரத்தில் வந்து நோன்பு தருவாங்க, சாப்பாடு தருவாங்க. எப்பயுமே இங்கே தான் வண்டியை நிப்பாட்டுறது. இந்த பள்ளிவாசலில் தொழுவ வந்தவங்களாம் அங்கே வண்டியை நிப்பாட்டவும் எங்களுக்கு இடம் இல்லை. அதனால் அடித்து தள்ளி கொண்டு போய் நாங்கள் அக்காமடேஷன்லேருந்து ஒரு 200 மீட்ரு தாண்டி வண்டியை நிப்பாட்டிட்டு வெளில வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம ரீச் ஆகிடுச்சு. நம்ம இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டியாச்சு வெற்றிகரமாக. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? ஈது செலிப்ரேஷனுக்கு உள்ளே போக போகிறோம். வந்துட்டாண்டா காலை வந்துட்டாண்டா. இதுதான் நம்ம இங்கே இருக்கிற ராபிக்கில் இருக்கிற நம்ம அக்காமடேஷனு. நமக்கு மெயின் அக்காமடேஷன் பக்கத்துலேயே, பள்ளிவாசல் பக்கத்துலேயே இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வழக்கமாக வந்து வண்டியை நிப்பாட்டுறது. பட் இருந்தாலும் எல்லாம் ஃபுல்லாகிட்டனால நம்ம அங்கே வெளில நிப்பாட்டியாச்சு.